ஓகே, வணக்கம் பாலு பிரதர். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஆரணிலே வந்திருக்கீங்க இந்தியாவிலேருந்து. ஓகே, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, உங்கள் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பிரதர். என்னோட பேர் பாலசுப்ரமணியம். எனக்கு சுகர் 400 இருந்தது. காலெல்லாம் புள்ளியாக இருந்தது, சகப்பாக புள்ளியாக இருந்தது. ஓகே, இதை போன மாதம் 28ஆம் தேதி சாப்பிட்டு வரேன். ஒரு நாளைக்கு 6 மாத்திரை. 6 சாப்பிடுவீங்க? ஆமாம். எப்படி சாப்பிடுவீங்க? 3 காலையில் 3, சாயந்தரம் 3 சாப்பிட்டு வந்தேன். ஒரு மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். எவ்வளோ நேரம்? ஒரு மாதம். 28 இந்த 28க்கு என்னுடைய பிளட் சுகர் 100 பாயிண்ட் குறைஞ்சி 290 வந்திருக்கு. காலில் இருந்த புள்ளிலாம் காணாமல் போயிடுச்சு. காணாம போயிடுச்சு. சகப்போ புள்ளியாக இருந்தது, காணாமல் போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரவாயில்லையே, கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கு. அப்போ நீங்கள் நேற்று வந்தீங்க சார் ஆரணிலேருந்து, பஸ்ஸில் ஏறி வந்தீங்க சென்னைக்கு. ஆனால் டயர்ட் எதுவுமே நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கு. ஏன்னா யூஸ்வலி சொல்லுவாங்க டயபிட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லை, தலை சுத்தலாம் எதுவும் நல்லா இருக்கு, பிரிஸ்காகவும் இருக்கு. ஸோ 100 யூனிட் குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த புள்ளி போயிடுச்சு. ஆமாம், சுகர் அதிகமாகனா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார் ஷேரிங்க்கு. தொடர்ந்து சாப்பிடுங்க, தொடர்ந்து 10 பேருக்கு பேசி விடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம இந்த கரிஞ்சி பற்றி? எல்லாரும் கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். இதை பயன்படுத்தி எல்லாரும் அவங்களுடைய நோய்களை குணமாக்கிக்கலாம். இது நோயை சரி பண்ணுறது, மனித செல்களை சரி பண்ணுது. அதனால எல்லாரும் உபயோகப்படுத்தி நல்லா வாழணும்னு ஆசை. அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் ஷேரிங்க்கு. ரொம்ப நன்றி. வெரி சூன். அவர்கிட்ட காசு கொடுத்து நான் இது வாங்கி எனக்காக சாப்பிட்டேன். ஓகே, எத்தனை சார் சாப்பிட்டீங்க? நான் காலையில் 3, சாயங்காலம் 3. ஓகே, 3 சாப்பிடுவேன். ஓகே, காஃபி நிறைய குடிப்பேன். நம்ம வி காஃபி. ஆமா, வி காஃபி. அதுதான் இப்ப பிடிக்கும் பாருங்களேன். இன்னும் ரொம்ப டீ குடிப்பேன். சரி. இப்ப அது குடிச்சதுனால ஆனா எனக்கு இந்த டாய்லெட் பிரச்சனை இல்ல. ரெண்டாவது காத்து நல்லா போகுது. மூணாவது என்னோட உடம்பு நெஞ்சிலாம் பின்னாலாம் ரொம்ப வலிக்கும். சரி. அந்த வலி எல்லாம் இல்ல. அப்ப எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு 30 வருஷமா. பாதத்துல நம்மளுக்கு பாதம் மறுக்கும் பாருங்க. ஆமா, ரைட். அடிக்கடி மசாஜ் பண்ணுவேன். இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மருத்துவலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. உண்மையா குறைஞ்சிருச்சு. நான் ஹாஸ்பிடல் மருந்தும் ஃபாலோ பண்றேன். இந்த மருந்தும் கம்ப்ளீட்டா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்களோட நோய் ரொம்ப பேடா ஆகாம ரிவர்ஸ் பெட்டரா போயிட்டு இருக்குது. ரொம்ப பெட்டர். அதாவது எப்படின்னா ரொம்ப சோர்வு ஆயிடும், ரொம்ப டென்ஷனு, ரொம்ப இதாகும். அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சு. நல்லா அதாவது எப்படி ஒரு 30 வயசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்ப நான் கார் எடுத்து கூட புனாங்க போயிடுவேன். அந்த மாதிரி நல்லா இருக்கு. நான் ஐடியன்ல இருந்து ரொம்ப இதா இருந்தது உடம்பு. இப்ப பெட்டரா இருக்குது. நான் யாரு சொல்றாங்களோ இல்லையோ, என்னோட வேலையா 3 6 கேப்சூல் இந்த சாப்பிடுறீங்க, தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப ரூமுக்கு போறேன். இப்ப கூட నమస్తే మేడం. నమస్తే అండి. మీ పేరేంటి? నా పేరు వెంకటరమణ. ఎక్కడి నుంచి మాట్లాడుతున్నారండి? నేను రాజమండ్రి నుంచి అండి. వెరీ గుడ్. మీరు వాల్టన్ ప్రోడక్ట్ వాడుతున్నారు కదా? అవునండి. మీ షేరింగ్ ఏంటండి? ప్రోడక్ట్ వాడిన తర్వాత ఎలా ఉంది ఏంటి ఒక షేరింగ్? అంత ముందు బాగా దురద ఉండేదన్నమాట అండి. దురద అంటే ఏంటండి? మీ ప్రాబ్లం ఏంటి మేడం? అంటే సోరియాసిస్ ఇలా వచ్చి బాగా దురద వచ్చి మామూలుగా బ్లడ్ కూడా వచ్చేది అనమాట. ఇప్పుడు ఇది ఒక 5 days పెట్టి వాడుతున్నాను, బాగానే ఉందండి. అసలు దురద అనేది లేదు, నార్మల్ గానే అనిపిస్తుంది. ఒక 5 days బట్టే వాడుతున్నారు. ఒక రోజుకి ఎన్ని అండి క్యాప్సూల్స్ వేసుకుంటున్నారు? ఫస్ట్ 3 days మార్నింగ్ 1, ఈవినింగ్ 1 వేసుకున్నారండి. 3 days తర్వాత నుంచి ప్రొద్దుట 2, సాయంత్రం 2 వాడుతున్నాను. అంటే ఫస్ట్ 3 days ఒకటి రోజుకి 2 క్యాప్సూల్స్, తర్వాత 2 రోజుకి 4 క్యాప్సూల్స్. జస్ట్ అన్ని ఆల్ టుగెదర్ 5 days అయిందండి. 5 days లో రిజల్ట్ మీకు ఫస్ట్ ఆఫ్ ఆల్ మీకు ఉండే దురదలు తగ్గాయి అంటున్నారు. సోరియాసిస్ ప్రాబ్లం కి దురదలు తగ్గినాయి, బ్లడ్ రావడం తగ్గింది, బాగానే ఉంది. వెరీ గుడ్ మేడం. ఓకే, థ్యాంక్ యూ వెరీ మచ్. திடீர்னு ஆரம்பிச்சிச்சு. அந்த நெருப்பச்சுலன்னா பல்லு வலியோட 2 மடங்கு வச்சுங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் கூட தோணுச்சு. அந்த வலி எலக்ட்ரிக் ஷாட் மாதிரி அடிக்கும். திடீர்னு ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு 3 வருஷ காலகட்டத்தில் திடீர்னு ஆரம்பிச்சு. இங்கே ஆரம்பிக்கும், டக்குன்னு விட்டுட்டு அது வரைக்கும் விடும். அப்படியே உட்காந்துருவேன். ஒரு 2-3 செகண்ட் ஆகும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே கண்ணால் தண்ணி ஊற்றும். பேசிட்டே இருக்க பேச முடியாது. அந்த வலி அப்படியே நாம் பண்ணிடும். எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக வலி எடுத்துரும். செட்டாக டோச்சராக இருக்கும். 6 மாதம் படுக்கையாக இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் என் மனைவி நன்றி சொல்கிறேன். பிள்ளைங்கள்லாம் டேக்கேர் பண்ணிக்கிட்டு, ஃபேமிலி டேக்கேர் பண்ணிக்கிட்டு அப்படி பிளவாயிடும். ஃபேமிலி பிளவாயிடுச்சு. இல்லை நான் நல்லா ஓடிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு அந்த வலி வந்தோடனே ஒன்றும் செய்யப்படல. ஹாஸ்பிட்டல் போனோடனே இன்ஜெக்ஷன் மாத்திரை கொடுத்தாங்க. முதல்ல நார்மல் டோஸ் கொடுத்தாங்க. 8 hours தாங்குவாங்க. அது சாப்பிட்டு ஒரு 3 hours தாங்குவோம், திருப்பி வலி வரும். இன்ஜெக்ஷன் பண்ணோம். அந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் இந்த வலி குறையும்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த இன்ஜெக்ஷன் தேட்டர் பண்ணாங்க. வலி எடுத்து ஆரம்பிக்கிறதுனால இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. பல்லெல்லாம் போய் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் பல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு.
இன்ஜெக்ஷன் பண்ணி ஸ்பாண்டர் தாங்கும் அப்படி தைரியமா போட்டாங்க. வேற இன்ஜெக்ஷன் பண்ணி கீழே இருக்கிற வழியா திருப்பி அடிக்குது. 6 ஊருக்கு ஒரு வாட்டி 7 ஊருக்கு ஒரு வாட்டி அடிக்கும். அப்ப ரெகுலர் ஆயிடுச்சு. தண்ணி பட்டா அடிக்கும், காத்து பட்டா அடிக்கும், திடீர்னு அடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. போய் தற்கொலை பண்ணிக்கலாமா இருக்கும், இது பண்ணிக்கலாமான்னு தோணும். அவ்வளவு சாப்பிட்டு தான் மாமா சொன்னாங்க, சும்மா இதை எடுத்து பாருன்னு ஜெயகராஜன் ஒரு பேரு அவர் அறிமுகப்படுத்தினாரு. நான் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அவர் எடுத்து சாப்பிட்டு அவங்க மகன் எழுதின்னு அவங்க அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. சொன்னோன்னா அப்ப நான் எடுத்தேன். இதை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு வலி அப்படியே தான் இருந்துச்சு. முதல் 2 எடுத்து 3 எடுத்தேன். அப்புறம் மூச்சு எல்லாம் பார்த்தேன். அந்த டைம்ல மஸ்டர் மேடம் முக்கிய மீட்டிங்லாம் ஓடிச்சு. அங்கதான் போய் எடுத்தோம் ப்ராடக்ட். ஒரு செட்டு புதுசாக சைன் பண்ணி ஒரு செட் எடுத்தோம். அப்ப சார் பார்க்கும்போது சார் என்ன சொல்றாருன்னா, அப்பெல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்லாம் கிடையாது. அப்ப ஆரம்பிச்சிருச்சு 5 சாப்பிடுங்க 10 சாப்பிடுங்க, நீங்க கூட சாப்பிடணும்னா எனக்கே ப்ளோவா இருக்கும். என்ன இவரு பாட்டுக்கு கூட சாப்பிடுறாரு, இது என்ன அப்படின்ட்டு ஒண்ணும் புரியாது. நான் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோம். வெளியே போய் சொன்னா இது சாப்பிடாத, கண்ட சாப்பிடாத அப்படின்வாங்க. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு வேற வழி இல்லை. எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுவேன், எதை கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டு கொடுவேன். அப்போ 3, 5, 10, 15 போட்டுட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு 3-4 மாசம் ஆகும்போது அப்படியே ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஒரு செகண்ட் 2% 1% தான் சொல்லலாம் வலி இருக்கு. ஆனா அவ்வளவுதான் இருக்குது. 100 1% தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு லட்சம் சொல்லக்கூடாது, இது போகாது, இது லைஃப் லாங் இப்படிதான் இருக்கும். இந்த மருந்து எடுத்தனால உன்னோட கிட்னி போயிடும், உன்னோட லிவர் போயிடும். 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ ரத்தம் செக் பண்ணு. அப்புறம் டாக்டர் கேட்கிறேன், இந்த மாதிரி லைஃப் இப்படி போச்சுன்னா அப்படின்னா என்னத்துக்கு மருந்து செக் பண்ணி, அதுவும் இஷ்டம், நீ முடிவு பண்ணிக்கோ. உனக்கு இது இப்படி வலி தெரியாம இருக்கணுமா இல்ல லாங் லைஃப் இப்படிதான் இருக்க போறேன்னா. ஓகே, அப்பாவுக்கு கண் பார்வை ஆப்ரேஷன் பண்ணோம். பார்வை ரொம்ப தெளிவா இல்லாதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னப்ப இந்த விஆர்ஓ தான் ஒரு கடவுள் மாதிரி. ஓகே, ஸோ அப்பா கன்சியூம் பண்ணது குறைவு. ஸோ அந்த டைம் டாக்டர் போய் செக்அப் பண்ண போய் சொன்னாங்க, அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா அவரோட நரம்பு ரொம்ப பாதிப்பாக இருக்கு, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் மூர்த்தி சாரும் வசந்தா மேடமும் சொன்னாங்க, கூட எடுக்க சொன்னாங்க. தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 9 கேப்சியூல் எடுங்க, கூட எடுங்க, தென் யூ கேன் சி த டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சேன், கூட கொடுத்தோடனே மறுவாரம் போய் செக்அப் பண்ணும்போது டாக்டர் சொன்ன என்ன விஷயம்னா, ஓகே அப்பாவுக்கு நரம்பு நல்லா இருக்கு, பெரிய ஒரு மாற்றமா இருக்கு, இந்த ஃபாலோவிங் வீக் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். த பெஸ்ட் இஸ் 2 கண்ணு அப்பாவுக்கு ஒரே வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை விஆர்ஓ. ஸோ அதுதான் எங்கள் அப்பாவோட டெஸ்ட் பண்ணி. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் ப்ராடக்ட் சாப்பிட்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வால்டன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை ஏமா செய்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன் செய்கிறோன்னா, நான் எடுத்து சாப்பிட்டேன், காஃபி குடிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடிக்கத்தான் சொல்லுது ஒழிய பண்ண முடியல. அப்புறம் குடிச்சு பெனிஃபிட்டும் பார்த்தேன். அப்புறம் விஆர்ஓ இது சாப்பிட்டு பார்த்தேன் நாக்குல. ஏன்னா நான் டயபெட்டிக் பேஷண்ட், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பேஷண்ட். ஸோ இது 2 சாப்பிட்டு நாக்கில் போட்டோன்னே ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரெண்ட். அது செய்யறது எல்லாம் தெரியுது, மாற்றங்க தெரியுது. சாப்பிட்டு காஃபி குடிச்சோம், சுகர்லாம் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் எனக்கு இது பண்ண அதான் சரி பிஸ்னஸாகவே நம்ம செய்வோம், நம்மளும் குடிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு அதை நம்ம ஷேர் பண்ணுவோம். அதாவது ஆரோக்கியத்தையும் நல்லா ஆக்கணும், பொருளாதாரத்தையும் உயர்த்தி வரக்கூடிய காலத்தில் உங்கள் கையிலே நிறைய காசு இருக்கணும், வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக கொண்டு போகணும். யாருக்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தி நிற்கணும், சொந்த காலில் நிற்கணும். ஒரு கால் 2 கால் இல்லை, ஐ கேன் டூ. எல்லாம் செய்யணும். அடுத்தவங்களே எவ்வளவு நாளைக்கு எதிர்பார்த்து நம்ம காலையில் நிக்கணும். காலையிலாம் நிக்கணும். கால் இல்லைனாலும் வாய் இருக்கு, கை இருக்குல்ல, பேசலாம். எதுமா ரொம்ப நீங்க ப்ரோமோட் பண்றீங்க? காஃபி, அப்புறம் விஆர்ஓ. நான் இப்ப டீக்கும் ப்ரோமோட் பண்ண ஆசை. ஏன்னா தமிழங்க ரொம்ப பேரு நான் பார்த்தது இல்ல, ரொம்ப பேரு டீ தான் குடிக்கிறாங்க. சைனீஸ் தான் காஃபி. தமிழங்க 1-2 பேர் தான் சில பேர் காஃபி குடிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் டீ தான் ரொம்ப குடிக்கிறாங்க தமிழங்க. ஓகே பண்ணதில்ல. நீங்க கை கொடுங்க, இந்த வால்டன் பிஸ்னஸில் பெரிய சாதனை படைச்சு சஸ்திரம் படைச்சு இந்த மலேசியா மண்ணில் ಆಸೆ ಲಾಭವನ್ನು ಸಿಗುವುದು. ನನ್ನ ಹೆಸರು ನಾಗರಾಜ್ ಅಂತ, ನಾನು ಇರೋದು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ. ಈಗ ಈ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. ಚೆನ್ನೈಗೆ ಬಂದಿರುವಂಥ ಉದ್ದೇಶ ಏನಂದರೆ, ವಾಲ್ಟೆನ್
ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ VR4 ಎಂಬ ಕ್ಯಾಪ್ಸಲ್ ಇದೆ. ಅದು ಕಪ್ಪು ಶುಂಠಿಯಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂಥ ಒಂದು ಪ್ರಾಡಕ್ಟ್ ಅದು. ಸೊ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡಿದ್ವಿ, ನಾನು, ನಮ್ಮ ತಾಯಿ ಮತ್ತು ನನ್ನ ಮಡದಿ, ನನ್ನ ಹೆಂಡತಿ. ನನಗೆ ಕೋಲ್ಡ್ ಅಲರ್ಜಿ ಇತ್ತು. ಅದು ಇತ್ತೀಚೆಗಂತೂ ಒಂದು 2 ವಾರಗಳ ಹಿಂದೆಯಿಂದ ತುಂಬ ಸೀನೋದು ಜಾಸ್ತಿ ಇರ್ತಾಯಿತ್ತು. ಆದರೆ ಈ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಯೂಸ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಟೋಟಲಿ ತುಂಬ ಕಡಿಮೆ ಆಗೋಯಿತು. ಇದು VR4 ಎಂಬ ಕ್ಯಾಪ್ಸಲ್ ಇದು ತಗೊಂಡ ಮೇಲೆ ನಂಗೆ ತುಂಬ ಮೈ ಭಾರ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ, ತುಂಬ ಹಗುರವಾಗಿದೆ, ತುಂಬ ಮೈಂಡು ತುಂಬ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿದೆ, ತುಂಬ ಅನುಕೂಲಕರವಾಗಿದೆ. ಮತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ ನನ್ನ ತಾಯಿ ಅವರು ತುಂಬ ಫ್ಯಾಟ್ ಇದ್ದಾರೆ, ತುಂಬ ದಪ್ಪ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಹೈಟ್ ಬಂದು 4.5 ಅಡಿ ಅಷ್ಟೇ, ಇರೋದು 110 kg. ಅವ್ರಿಗೆ ಥೈರಾಯ್ಡ್ ಇದೆ, ಶುಗರ್ ಇದೆ, BP ಇದೆ. ಮತ್ತು ಶುಗರ್ ನಿಲ್ ಆಗಾಗ ಆಗ್ತಾನೆ ಇತ್ತು, ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಶುಗರ್ ನಿಲ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಮತ್ತು ಮೊಣಕಾಲು ನೋವು, ಬಾಡಿ ಪೈನ್ ಇತ್ತು ಅವ್ರಿಗೆ. ಇದು ತಗೊಂಡ 2 ದಿನಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಅದ್ಭುತವಾದ ರಿಸಲ್ಟ್ ಬಂದಿದೆ. ಮೈ ಭಾರನೇ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಮತ್ತು ಈ ಮೊಣಕಾಲು ನೋವು, ಬಾಡಿ ಪೈನು ಅದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಫುಲ್ ಈಗ ತುಂಬ ಆರಾಮಾಗಿದ್ದಾರೆ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಅವ್ರಿಗೆ ನಿದ್ದೆ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ. ಆ ನಿದ್ದೆ ಸಮಸ್ಯೆ ಕೂಡ ಈಗ ಕೇವಲ 2 ದಿನದಲ್ಲಿ ಅದು ಪರಿಹಾರ ಆಗಿ ನಿದ್ದೆ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ತಾಯಿಯವರು ತುಂಬ ಸಂತೋಷವಾಗಿ, ತುಂಬ ಖುಷಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಈ ಪ್ರಾಡಕ್ಟ್ ತಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನಮ್ಮ ತಾಯಿ ತುಂಬ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ನನ್ನ ಮಿಸ್ಸಸ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥೈಟಿಸ್ ಇದೆ. ದಿನ ಬೆಳಗಾದರೆ ಮತ್ತು ಸಂಜೆ ಆದರೆ ಈ ಬೆರಳುಗಳಲ್ಲಿ, ಕಾಲು ಬೆರಳುಗಳಾಗ್ಬೋದು, ಕೈ ಬೆರಳುಗಳಾಗ್ಬೋದು, ಜುಮ್ ಅಂತ ಸೌಂಡ್ ಬರ್ತಾಯಿತ್ತು. ಅವ್ರಿಗೆ ನೋವು ಬರ್ತಾಯಿತ್ತು, ತುಂಬಾ ಎಫೆಕ್ಟ್ ಆಗಿತ್ತು, ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ಚಳಿಗಾಲದಲ್ಲಂತೂ ವಿಪರೀತ. ಸೊ ಇಂಥ ಸಮಯಕ್ಕೆ ಈ VR4 ಕ್ಯಾಪ್ಸಲ್ ಸಿಕ್ಕಿರೋದು ನಾವು ತುಂಬ ಹೆಮ್ಮೆಯಿಂದ, ಗರ್ವದಿಂದ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ತುಂಬ ಉತ್ತಮವಾದ ಪ್ರಾಡಕ್ಟು ಉತ್ತಮವಾದ ಸಮಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಅವರು ತಗೊಳ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ ಈಗ ಅವ್ರ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಿದೆ ಅಂದರೆ ಇದು ಜುಮ್ ಅನ್ನೋದು, ಅಂದರೆ ಕೈ ಬೆರಳುಗಳು, ಕಾಲು ಬೆರಳು ಜುಮ್ ಅನ್ನೋದು ಇಲ್ಲ. ಮತ್ತು ನೋವು, ಬಾಡಿ ಪೈನ್ ಕೂಡ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 50% 60% ಅವ್ರಿಗೆ ಕಡಿಮೆ ಆಗಿದೆ ಪ್ರಿಯ. ಸೊ ಇದು ನಿಜವಾಗಲೂ ಇದು ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥೈಟಿಸ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ವೆರಿಕೋಸ್ ವೆನ್ಸು ಇದೆ, ಇನ್ನು ಬೇರೆ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. ಸೊ ಈಗಂತೂ ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಆ ಕೆಲಸ ಮಾಡೋದರಲ್ಲಿ ತುಂಬ ಹೈಯಾಗಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಕಾರಣ ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಪ್ರಾಡಕ್ಟ್ ತಗೊಂಡು ಒಂದು ಉತ್ತಮವಾದ ರಿಸಲ್ಟ್ ಬಂದಿದೆ. ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಖುಷಿಯಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಇರೋವರೆಗೂ ಇದನ್ನು ಪ್ರಾಡಕ್ಟ್ನ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿದ್ದೀವಿ. ಮತ್ತು ಇನ್ನೂ ಅನೇಕರು ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರುವಂಥ ನೀವು ಕೂಡ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ತಗೊಂಡ್ರೆ ನಿಮಗೆ ಶುಗರ್ ಆಗ್ಬೋದು, BP, ಥೈರಾಯ್ಡು, ವೆರಿಕೋಸ್ ವೆನ್ಸು, ಸಯಾಟಿಕ್ ನರ್ವ್ ಪ್ರಾಬ್ಲಮು, ಸ್ಪೈನಲ್ ಕಾರ್ಡ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಡಿಸ್ಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಮೈಗ್ರೇನು ಅಥವಾ ಏನೇ ಇರಲಿ ಎಲ್ಲದರಿಂದ ಇದು ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾಡಕ್ಟಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೋದು. ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ತಗೊಂಡ್ರೆ ನೀವು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಆಗ್ತೀರಾ. ಶುಗರು ಈಗ ಇತ್ತೀಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಶುಗರ್ ಮನುಷ್ಯನ ಸಾಯಿಸ್ತಾ ಇದೆ. ಶುಗರಿಂದ ಬೇರೆ BP ಬರೋದು, ಕಿಡ್ನಿ ಸಮಸ್ಯೆ, ಲಿವರ್ ಸಮಸ್ಯೆ, ಮಲ್ಟಿ ಆರ್ಗನ್ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಸೊ ಈ ಶುಗರ್ನ ನಾವು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ಲಿ ಎಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಶುಗರ್ 100% 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಶುಗರ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡುತ್ತೆ. ಇದು ಅದ್ಭುತವಾಗಿ ಮಾಡುತ್ತೆ, ಅದ್ಭುತವಾಗಿ ಆ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಫಲಿತಾಂಶ ನೀವು ನೋಡ್ಬೋದು. ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರೋ ನೀವು ಕೂಡ ಇದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಆರೋಗ್ಯವಾಗಿ, ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರು, ನಿಮ್ಮ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ಬೋದು. ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಇದೊಂದು ಅನುಕೂಲಕರವಾದ ಅವಕಾಶ. ದಯವಿಟ್ಟು ಈ VR4 ಎಂಬ ಕ್ಯಾಪ್ಸಲನ್ನು ತಗೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಈ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ மச். அண்ணே வணக்கம்ண்ணே, சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்ல சார் தம்பி. ஓகே, இந்த காஃபியும் மாத்திரையும் சாப்பிட்றீங்க, இதை பற்றி கொஞ்சம் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. இந்த கோப்பியை குடிச்சிட்டு வேற தண்ணி மேலே ஒரு இந்த தேய்த்தாரு
நினச்ச நேரம் குடிப்பேன். கோபி கடைங்களுக்கெல்லாம் போவேன். இப்போ இந்த கோபி குடிச்சோன்னு இதுதான் குடிக்க சொல்லுது. ஆமாம், வேற எந்த தண்ணியும் இல்லை. இந்த மாத்திரை இருக்குங்களா, மாத்திரை, இந்த மாத்திரை உண்மையே ரொம்ப நல்ல மாத்திரை. ஆரம்பத்தில் நான் ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இடைக்காலில் ரெண்டு எடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு 19 வயசுல பந்து விளாண்டு அடிப்பட்ட முட்டி வலி, கொஞ்சம் வலி திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு. அதோட இப்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? இப்ப எனக்கு 71 வயசு. ஒரு எத்தனை வருஷமா அந்த வேதனை உங்களுக்குள்ள இருந்திருக்கு? சரியான வேதனை, குளிர்னாக்கா சரியான வலியா இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்ட கையில. சரி, மாத்திரை எத்தனை எடுக்கிறீங்க, கோப்பி எத்தனை எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு? கோப்பி வந்து 2 எடுக்கிறேன். காலையில 1, சாயந்தரம் 1. சரி. மாத்திரை வந்து இப்ப வந்து 2 தக்காளி, இப்ப கட்சியில 2 எடுக்கிறேன். ஓகே, நல்ல விஷயம். இந்த கோஃபியும் மாத்திரையும் குடிச்சு உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நல்லா திரும்பா இருக்கு. ஏன்னா என்னன்னு தானே சொல்லுவேன்னு தெரியல. இப்ப வயசு திரும்புதுங்க. 71 வயசு வந்து இப்ப 25, 26 வயசோட இது எல்லாம் வருது. சரி சரி. ஸோ இதை நீங்க வந்துட்டு ஆளுங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இது அவசியம். நீங்க குடிச்ச ரொம்ப என் வயசுக்கு, நான் 71 வயசுக்காரனே நான் இப்படி இருக்கேன். நீங்களாம் குடிச்சீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க. சரி சரிண்ணே. ஸோ இந்த மாத்திரை வந்துட்டு உங்கள் முட்டி வலி வந்து குறைச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி பந்தில் அடிப்பட்டவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதை தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை வந்து என்ன காலத்தில் விளையாண்ட பையனுங்கள்லாம் இப்போ நான் பேராக் பக்கம் போனேன்னாக்கா எல்லாத்துக்கும் இந்த பேக்கெட் அறிமுகப்படுத்திடுவேன். சரி சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். நீங்கள் பேசுறது கேட்டு எல்லாருமே பயன்பெறட்டுமே. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் சரஸ்வதி. நான் ப்ரீஃபில்ஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து இனிப்பு நீர், ப்ரெஷரு, காலுக்கு சமீபத்தில் எடுத்துட்டாங்க எனக்கு இனிப்பினதுனால. அதனால இப்போ எங்கள் மகள் பேர் வந்து ஷாமலா. அவள் வந்து எனக்கு இந்த மருந்தை ப்ரொமோட் பண்ணாங்க. VROன்னு எனக்கு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இது பேர் வந்து கருமஞ்சள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இது வந்து அரசாங்கப்படி இது வந்து நல்ல மருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து இது 3 வாரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப மாற்றம் தெரியுது. என்னன்னா, எனக்கு இனிப்பு குறைஞ்சிருக்கு, ப்ரெஷரும் நல்லா இருக்குது, நான் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கேன், என் கண் பார்வையும் இப்போ நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த மருந்து வந்து எனக்கு காலுக்குள்ள உதவி செய்யுது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் புண்ணெல்லாம் ஆறி போச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறேன். நான் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. இது நிறைய பயனடையலாம். ரொம்ப இந்த என் காலில் ஒரு கட்டி இருக்குது, அது வேணும்னா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த கட்டினால இப்போ கொஞ்ச நாளாக நான் அவதிப்பட்டிருந்தேன். நான் சாப்பிட்டு 1 வாரத்துலேயே ரொம்ப மாற்றம் தெரியுது. நான் வேணும்னா இந்த கட்டியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இது என்னோட காலு நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் காஞ்சி வந்துருச்சு. இது வந்து சமீபத்தில் எனக்கு வந்த கட்டி. இந்த கட்டி வந்து இப்போ ரொம்ப பெருசாக இருந்தது, உள்ள சலை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மருந்து சாப்பிட்டு இந்த கட்டி உடனே நீரெல்லாம் வெளியாயிருச்சு. இப்போ நல்லா இருக்குது, வலி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது காலு. இது வந்து நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மருந்து சாப்பிடுங்க. இந்த மருந்துனால ரொம்ப பேருக்கு நல்லது நடக்குது, நல்லா பயனடைகிறாங்க. நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. இது ரொம்ப நன்றி. வணக்கம். Hello sir. Good evening to everybody. I'm Subra from Kulai. So it's a very simple thing that I'm here to say about DR4. What is DR4? DR4 is a black ginger. So dalam Malaysia, dalam bahasa Malaysia they call it as alia hitam. So sekarang dalam 2 tahun dalam market, in the market it's very popular. Because what it does, DR4 is not Dr. 4. 4 is, first, it removes your toxin. First, remove. Second thing, reduce. Your toxin level is reduced.
Third thing is recharge, like a battery you charge. And fourth thing is rejuvenate. So the purpose of this product is a black ginger in a powder form is to get your blood detoxinate. It's like as simple as like your car, you know. Whenever you change your black oil, when you pour in, it's all clean and pure. When you take out, you see all black. But where the tar comes in? Because of oxidation. Same things happen to your body in your lung to your blood. So the water we drink, a lot of toxin inside. The food we take, a lot of toxin inside because of paste and all this. Then the air we breathe, very heavy toxin, carbon monoxide and all this. The fourth thing is your depression or tension. So these are the four things that in your body that toxinate your blood. So once your blood is toxinated, that means your cellular level is damaged. So that's why we can say a lot of people are sickness nowadays because of these four factors. So this help to reduce all this, remove the thing. But it's not just overnight. By taking one pill, it never cure. But at least you have to go for 3 months. Because your problem is maybe a year or 5 years or 10 years or 20 years. But it does miracle. That's all I can say. It's a miracle product. 1001 problem will solve. But what is the main thing is that when you detoxinate your blockage, a lot of people now got heart problem, a lot of blockage and all this. I can tell you that if you follow our instruction, within 2 weeks, 3 weeks, your blocks will be clear. You don't need to spend 20,000, 30,000, 50,000 angiogram and all this nonsense, all you don't need. You sit down at home, you just take the pill, morning 2, afternoon 2, night 2, 6 tablets one day. You see the result within 2 weeks. You go to specialist, you check and see. Doctor say, hey, I don't see any block here already. Because I am one of the patient. That's all I'm telling that. I had a heart attack. But I'm normal. People with heart attack, they will hold, they cannot breathe, they will hold the heart, they will hold their chest. வணக்கம்மா. ஓகே அண்ணா, நீங்கள் விஆர் ப்ராடக்ட் சாப்பிட்ருக்கீங்க வால்டனோட. என்ன பிரச்சனைக்காக நீங்கள் எடுத்தீங்க? ஓகே, என் பேர் பன்னீர்செல்வம். எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு. ஹார்ட் பிரச்சனை அப்புறம் என் சிஸ்டருக்கு தான் சொன்னாங்க, பவானி சொன்னாங்க, விஆர்4 சாப்பிட சொன்னாங்க. விஆர்4 இந்த மாத்திரை எடுத்து காலையில் 3, மத்தியானம் 3, ராத்திரி 3 சாப்பிட சொன்னாங்க. அதை நான் எடுத்து சாப்பிட்டு பிற்பாடு அதுதான் ஹார்ட் பிளாக் நல்லா ஆயிடுச்சு. என்ஜியோகிராம் டெஸ்ட் பண்ண போனாங்க. என்ஜியோகிராம் போயிட்டு வந்தோன்னே என்ஜியோகிராம்லாம் செட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க சொன்னாங்க ஹார்ட் பிரச்சனை, ஓகே உனக்கு ஹார்ட் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? இந்த பிரச்சனை எனக்கு போன வருஷம் ஜனவரியில் தான் சிரமம் ஜிஹெச்சில் சொன்னாங்க, உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, உங்களை செட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், எம்ஓபிடி சிரமம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்புறம் செட்டாங்க போனேன். செட்டாங்கில் போய் ஹாஸ்பிட்டல் போனோம்னா செட்டாங் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க என்ஜியோகிராம் செய்யணும், இது சிம்டம் ஹார்ட் சிம்டம் இருக்குது, நம்ம என்ஜியோகிராம் செஞ்சாகணும் அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா வேறு என்ன நம்ம ஆப்ரேஷன் இருந்தால் மேற்கொண்டு ஆப்ரேஷன் செய்யலாம், முதல் என்ஜியோகிராம் செய்யணுன்னாங்க. அதுலேருந்து நான் போன வருஷம்லேருந்து எடுத்துருக்கேன். போன வருஷம் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் நான் ஒரு ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். சாப்பிட்டு இந்த பேர் இந்த விஆர்4 இந்த காஃபியும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த காஃபியும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு என்ஜியோகிராம் செய்கிறதுக்கு. அப்போ என்ஜியோகிராம் போயிட்டு வந்தேன். அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலில் செட்டாங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்க. ஆனால் நீங்கள் முதல்ல எடுக்கும் போது உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு சரியாக வரலை, எனக்கு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது தொடர்ந்து எடுத்தனால தானே இன்றைக்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆமாம், நம்ம இந்த விஆர்4 இந்த பிகேபி எடுக்கும்போது எனக்கு உடம்பு சரியான சூடாக இருக்கும். உடம்பு சூடாக இருக்கும், தலை வலிக்கும். ஏன்னா என் பாடி சூடான முடி, ப்ரெஷர் கொஞ்சம் ஹையாக இருக்கும், உடம்பு வலி கொடுக்கும், நரம்பெல்லாம் வலிக்கும், கை காலெலாம் வலிக்கும். அப்போ எடுக்க அப்போ எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. வலி இல்லை, அந்த மாதிரி வலி இல்லை. அப்புறம் காலையில் எழுந்திரிக்கும், ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம், அசதி தெரியாது. ஸோ இதனால் என்ன சொல்ல வரீங்க? இந்த பொருள் ஆரம்பத்தில் இப்படிலாம் கொடுக்கும், அதை கண்டினியூவாக எடுக்கும் போது நமக்கு அது சரியாக வந்துடும் இல்லையா? ஸோ நன்றி என்ன.
வணக்கம், என் பேர் உமாராணி. நான் ஸ்க்ரீனிலேருந்து வந்திருக்கேன். நான் இந்த VR4 கேப்சூல் வந்து எடுத்தது எனக்கு என்ன நன்மை கிடச்சிச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை தான். ஆனால் நான் இதை எடுத்த பிறகு எனக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, இதை எடுத்த பிறகு எனக்கு ரொம்ப நாளாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் கூட இருக்கும் எனக்கு தொண்டை பிரச்சனை. இதை என்னால் இப்போ இடப்பட்ட காலத்தில் தான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே வந்து நான் இந்த காலையில் எந்திரிக்கக்குள்ளே பேச முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ பிறர்கிட்ட பேசக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இந்த டேப்லெட் எடுத்து ஒரு 2 வார காலகட்டத்தில் அது இல்லை. என்னால் அது வந்து அந்த டைமில் உணர முடியல. எனக்கு என்னமோ ஒரு பிரச்சனை தீர்ந்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு உணர தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ தொண்டை வந்து நான் ஒருத்தர்கிட்ட பேசக்குள்ள சும்மா இரும்பி தான் பேச முடியும். இப்போ வந்து நான் யார்கிட்டையும் பேசுகிறேன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் சரளமாக பேச முடியும். எனக்கு அந்த தொண்டையில் வந்து அந்த மாதிரி சிக்கிறது இதெல்லாம் இல்லை. ஏன்னா நான் வந்து இடப்பட்ட காலத்தில் வந்து ரொம்ப வருஷமாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்ராமன் டிஹெச்சில் போய் செக் பண்ணக்குள்ள எனக்கு வந்து செக் பண்ணி ஸ்கோப் விட்டு செக் பண்ணி சொன்னாங்க, கேமரா விட்டு 2 பக்கம் வந்து என்னோடய குரலில் வந்து சத வளர்ச்சி இருக்குது. அது நாங்கள் கொடுக்குற டேப்லெட்டில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கரையணும், அப்படி கரையலைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ கொடுத்த டேப்லெட் வந்து கொடுத்த பிறகு அது கரைஞ்சிச்சு. ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து என்னன்னா, சில்லி சாஸ் சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, மெல்லோவும் ஹார்லிக்ஸு மட்டும்தான் குடிக்கணும் நாங்கள். அப்போ நான் வந்து 1 மாத காலகட்டம் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். உரப்பு சம்மந்தப்பட்ட ஜாமான் எதுவுமே சாப்பிடக்கூடாதுட்டாங்க. 1 மாத காலகட்டம் அதை ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் தேத்தனி குடிச்சு பழகின வாயாச்சா முடியல, 1 மாதத்துக்கு அங்கிட்டு திரும்பி தேத்தனி குடிக்க பழைய மாதிரி ஆரம்பித்தா பழைய மாதிரி தொண்டை போயிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்போ உண்மையாக சத வளர்ச்சி தொண்டையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்க கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகவே இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு அந்த VR4 இந்த கருமஞ்சள் எடுத்து தான் அது தீர்வு கிடச்சிச்சு. அப்போ இது வந்து ஒரு அருமையான பொருள் நம்ப ஆரம்பித்தேன், பிறருக்கு நான் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் அறிமுகப்படுத்தி நிறைய பேருக்கு அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கு. இந்த நம்பிக்கையில் தான் இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பித்தேன். நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம் தீனா. நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிமோனி சொல்லுங்கள் தீனா. ஓகே, நான் வந்து என்னோட டெஸ்டிமோனியை எங்கள் அம்மாவை பற்றி தான் நான் சொல்லணும். அவங்க வந்து சுகர் பேஷண்ட். ஸோ உடம்புல வந்து அவங்க சுகர் லெவல் வந்து வெரி ஹை. அவங்களோட சுகர் வந்து 20, 18 இப்படி வந்துட்டு இருந்துச்சு. அவங்க நடந்தாங்கன்னா காற்றுல நடக்கிற மாதிரி இருக்கணும். என் மகளோ இல்லை யாராவது ஒரு ஆள் அவங்கள கைட் பண்ணணும், அந்த அளவுக்கு போயிடுச்சு. என் கண்ணு வந்து 6-7 தடவை லேசர் பண்ணிட்டாங்க. கண்ணுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அவங்களோட இது. அப்போது எல்லாம் ரொம்ப பயந்தோம். அந்த டைம் வந்து அத்தையும் மாமாவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த இதை நம்மளுக்கு கொடுத்தாங்க அம்மாவுக்கு. அப்போ கூட நான் அந்த பக்கத்துக்கு நான் போனேன். அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, அம்மா கால் வந்து இது வரைக்கும் ஸ்டாக்கின் வேர் பண்ண மாதிரி கருப்பாக இருக்கும், கருன்னு இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே பயம் வந்துடும். ஏன்னா அம்மாச்சி தாத்தாவுக்கு கால் எடுத்து தான் இறந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு கால் அந்த கருப்பு ஏறணுன்னு எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ அம்மா இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ அத்தை அந்த டைம் வந்தாங்க, இதை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னுக்கு நான் வேற ஒரு ப்ராடக்ட் சரியான வேலை எக்ஸ்பென்சிவ் தான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாள் அப்புறம் அது வேலை செய்யல, குடிச்சாதான் வேலை செய்யுது. ஆனால் இது அவங்க குடிச்சிட்டு நிப்பாட்டிட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து திருப்பி இது பண்ணாலும் அந்த காலு கருன்னு இருந்த காலு வெள்ளையா நார்மல், பேக் டு நார்மல். அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் அழகான ஸ்கின்னாக மாறிடுச்சு அவங்களுக்கு. அண்ட் பிளஸ் தனியாக நடக்க யோசிச்சவங்க ஒரு வீடே மாப் பண்றாங்க. அவங்களோட சுகர் லெவல் 6. நான் கூட்டிட்டு போயிட்டு நான் 14 இல்லை டாக்டர் என்ன கேட்குறா, என்ன பண்ணி கொஞ்சம் சுகர் தூரம். நான் அம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா அவ கேட்குற கேள்விக்கு நான் கன்ஃபியூசன். ஏன்னா 6 சொல்லிட்டாங்கல்ல. 6 சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, நான் அது குடிச்சிட்டு வந்தேன், காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ஓகே, வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா அத்தைக்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் என் மகள் குடிச்சாங்க. என் மகளுக்கு வந்து அம்மா வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் எடுத்தாங்க? ஓகே, அம்மா வந்து அந்த மருந்து எடுத்தாங்க, கேப்சூல் எடுத்தாங்க, காஃபி குடிச்சாங்க, VR4 எடுத்தாங்க, கேப்சூல் எடுத்தாங்க, அண்ட் தென் அந்த காஃபி வீக்கெண்ட் எடுத்தாங்க. அண்ட் பிளஸ் இப்போ நியூலி வந்து கண்ணுக்காக அவங்க எடுக்கிறது டிஆர் லிக்விட் அது எடுக்கிறாங்க. அது எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க இந்த படம்லாம் அப்படி கண் எப்படி பார்ப்பாங்க, இப்போ தாராளமாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க.
எங்களுக்கு வெளியிலேருந்து டெஸ்டிமோனி, எங்கள் அம்மா தான் பெரிய டெஸ்டிமோனி. அம்மாவுக்கு 62. ஓகே ஜீனா, நல்ல ஷேரிங். ஓகே, இந்த ஷேரிங் வந்துட்டு எல்லாருக்குமே நன்மை அளிக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, இவர் தான் நேற்று நான் குரூப்பில் போட்டேன் அந்த தோல்வியாதின்னு சொல்ல அவரோட டெஸ்டிமனி. சரி சொல்லுங்கண்ணே, நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு முதல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாப்பிட்றதுக்கு முன்னே வந்துட்டு அதான் ரொம்ப அரிக்கும், தோல்லாம் கொட்டும், ரொம்ப அரிப்பு தொல்லை, ரொம்ப தோல் ரொம்ப கொட்டும். குளிக்கிறதுக்கு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. இப்போ இது சாப்பிட்ட பிறகு எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பசியும் ரொம்ப எடுக்காம இருக்கு. இப்போ பசியும் எடுத்துக்கிட்டேன். பேரண்ட் பிரச்சனைலாம் அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் போக போக கொஞ்சம் எல்லாம் சரியா வருது. சைவம் தான், கவுச்சே கிடையாது, சைவம் தான். சாப்பிடவே மாட்டாரு. ஏற்கனவே சைவம் தான். நானு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுறாரு. டெய்லி சாப்பிடுறாரு. மத்தியானம் சோறு சாப்பிடுறாரு, இடையில நொறுக்குலாம் சாப்பிடுறாரு. இன்னும் கொண்டாட பொருள் பசி எடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே தான், திருப்தி எனக்கு. எனக்கு திருப்தி. இந்த கருமஞ்சளை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அருமையான பொருள். கருமஞ்சள் அதான் சொந்த கையில் சொந்த வைக்கலாம், கை கிட்டதுல தான் எனக்கு நம்மளுக்கு தெரியுது இல்லை. சரிண்ணே, ரொம்ப நன்றி. முருங்கைக்கீரை இது வித்தாங்க, அதை கூட வாங்கி குடிச்சு பார்த்துட்டேன். அசதித்தான ஒளியோ ஒரு கண்ட்ராயும் இல்லை. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டா அது பாட்டெல்லாம் அங்கே இருக்குது. மருந்து என்ன யாரும் கொடுத்தா மருந்துக்கு தான் நிறைய வச்சுருக்கேன். போங்க, இதில் என்ன இது இந்தியாவில் 12 வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து கூடு வாங்கிக்கலாம். ஒரு சாமியாருங்க அவங்க கிட்ட கூட என்ன வாங்கிட்டேன் நான். வாங்கி தடையை பார்த்துட்டேன். ஒன்றும் சரி வரல. கருமஞ்சள் ஓகே, கருமஞ்சள் எனக்கு திருப்தி. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நம்பி வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரியாசிஸ் உள்ளவங்களும் அட்டி என்னோட இதுக்கும் அதுக்கும். ஆனால் நான் ஏற்கனவே ரொம்ப சைவம், ரொம்ப சிக்கனமாக உள்ள ஆளு. எனக்கு சீக்கிரமாக எனக்கு கொஞ்சம் படம் தெரிஞ்சிருச்சு. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் விட மாட்டேன் இதை. ஆமாம், நல்லா ஆவி வர்றதுக்குள்ள ஜங்கனு எகிரி குதிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். ஆமாம், 75 வயசு எனக்கு பெருசு இல்லை. எனக்கு கிட்னி எல்லாம் ஓகே, ரத்தம்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. எனக்கு எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்போ எனக்கு நல்லதாக போச்சு கடைசி நேரத்தில். ஆனால் My name is James Fu from Malaysia. On 2019, I joined Warten International. But at that time, I'm busy in other work. So I never doing this business. But I'm using the product. But until recently, I checked my personal volume point. The volume point, I'm so shocked now. Because I didn't do anything, but my volume point is keep on coming up. Now my left leg volume point is 4.7 million volume point. So at the same time, I said, no, I must do something already. So I just start to reorganize this business. Of course, I bring my friend. I just buy them a coffee, and then I talk about coffee pieces, I talk about tea, and then I talk about milk. And then all my friends join. Very easy. Whether they are join small package or the premium package, they also join. Today, I'm arranging tea party here. Although it's a small tea party, but I feel very happy. Everybody join this program, and then especially using the product, all turn it to happy life. That is the reason I want to full swing on this Warten International. But today I will register a friend from Cambodia. Wow. Even I'm not go to Cambodia, but I still can recruit a friend from Cambodia through online. Very simple business. So I will focus Malaysia and Thailand and Cambodia and Singapore. This is a key country I want to focus.
Of course, at the same time, I hope India is building up. I hope we have our own office, own building, because India have 13 billion population. It's a big country, in number 1 in the world now. Yeah. Not number 2. India is number 1 in the world. So I hope Indian friends seriously look into this business. Besides business, your health. Health is number 1. At the same time, I want to share with you, I'm 71 years old. Wow. I'm using a full range of Walton product, morning, afternoon, evening, and also at the same time, also using the VR4. I'm using 8 capsule, 4 in the morning, 4 in the evening. I feel energy. I have power. Especially I'm 71 years old. I look young. I feel good. Everything can. Okay. Thank. ஓகே, என் பேர் பவானி. ஓகே, நான் ஏன் இந்த VR4 எடுத்தேனாக்கா, எனக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 2004 என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி டைமில் எனக்கு இந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 2 டெலிவரிக்கு அப்புறமும் அதே பிரச்சனை எனக்கு வந்து 2 தடவை இன்ஜெக்ஷன் போட்டதுனால அந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை வந்து ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன் இந்த பிரச்சனையில். ஸோ எங்கே ஒரு கொஞ்சம் தூரம் போகிறதா இருந்தால் கூட ஒரு 30 நிமிஷம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காடியிலேருந்து இறங்குனா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்லை எங்கேயாவது போய் ரொம்ப ட்ராவல் பண்ணனா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து VR4 அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கேப்சூல் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ரியலாக உண்மையாக சொல்கிறேன், 2004 ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை 2020 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த VR4க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே, என்னோட பேர் எல்லாத்துக்குமே வணக்கம். என்னோட பேர் ஆனந்தராவ். ஓகே, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் வரணும்னு காரணமே வந்து இந்த VR4. இந்த VR4 வந்து எனக்கு ஸ்லீப் டிஸ் வந்து ஒரு 3 வருஷ காலமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நிறையா வந்து நான் மோட்டார் பைக்லலாம் நிறைய தடவை விழுந்திருக்கேன். விழுவாத இடம் இல்லை, உடம்புல விழுவாத அடி இல்லை. பட் இன்றைக்கி மெயினாக வந்து என்னோடய வலி போனது வந்து இந்த VR4. ஒரு வாரத்துலேயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு நார்மலாகவே வந்துச்சு அப்படின்னா காலங்கத்தில் எழுந்திரிச்சாலே இந்த வயசான தாத்தா, ஒரு 70 வயசு தாத்தாலாம் எப்படி இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் நான் அப்படி தான் நடப்பேன். குனிஞ்சி இப்படியே தான் எழுந்திரிச்சு முன்னே கட்டில் நிறுத்தி எழுந்திரிச்சாலே, அதுவும் நேரடியாக எழுந்திரிக்க முடியாது, சைட்டில் கட்டில் பிடிச்சி தான் நான் எழுந்திரிக்கவே முடியும். எழுந்திரிச்ச பிறகு அந்த அந்த வயசான தாத்தா மாதிரி தான். என் ஒய்ஃபே ஆரம்பத்தில் என்ன இந்த அளவுக்கு போகிறீங்க, உங்களால் வேலை செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்லாம் இருந்துச்சு, ஃபாலோ அப்லாம் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி இந்த மாத்திரை எடுத்து, இந்த VR4 எடுத்து காஃபி மாத்திரைங்க, இந்த காஃபி இதெல்லாம் எடுத்து இன்றைக்கி என் உடம்பு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பார்ட் டைம் வந்து ஃபினிச்சர் செய்கிறதுனால அந்த அலமாரிலாம் தூக்கணும். இன்றைக்கி நானும் என்னோடய தம்பியை தூக்கக்குள்ள என் உடம்பு நல்லா இருக்குது, அவனுக்கு இடுப்பு வலிக்குது. நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு இடுப்பு வலி அவ்வளோ வெயிட்டான அலமாரி நாங்கள் அந்த 3 டன் லோரியிலேருந்து இறக்குவோம் கீழே, எனக்கு வலி இல்லை, என்னால் தூக்க முடியலன்னு என் தம்பி என்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டு அந்த VR4. சாப்பிட்டு எவ்வளோ நாளில்? சாப்பிட்டு ஒரு வாரத்தில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஒரு வாரத்தில் அந்த வலி எல்லாமே எனக்கு நார்மலாக இடுப்பு வலி வந்துச்சுன்னா இந்த சைட் எல்லாமே அப்படியே வலி எடுத்து கீழே கால் வரைக்கும் போகும். கீழே விரல் வந்து ஒரு சில சமயங்களில் விரல் மறுக்கும் வலி. அப்புறம் விட்டு ஒரு சமயத்தில் இந்த இடுப்பு சைடு வந்து வலது சைடு அடிக்கும், அப்புறம் இடது பக்கம் வலிக்கும், நடுமுது வலிக்கும். அப்படியே விட்டுட்டு மாற்றி அதுவாட இஷ்டத்துக்கு வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த வலியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ஒரு 3 மாத காலத்தில் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அக்கா வணக்கங்கக்கா. நீங்கள் வந்துட்டு வோல்டனோட VR4 கேப்சூல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் மெர்சி, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து ஒரு 6 வருஷமாக தைராய்டு, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு சார். 1 இயராக கால் வலி, முழங்கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சேரில் உட்காந்துட்டா எந்திரிச்சு என்னால் நடக்க முடியாது.
அப்படி இருந்துச்சு. வெளியில் என்னால் நடக்க முடியல, அதனால் வீட்டிலே தான் இருந்தேன். நான் ஒரு கால் தாங்கி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னோடய அண்ணன் தான் இந்த VR4 வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது நான் எடுத்துக்கிட்டு ஒரு 15 நாள்லேயே நான் பார்த்தேன் எனக்கு கால் கொஞ்சம் பரவாயில்ல, நடக்கிறதுக்கு இந்த உட்காந்து எழுந்திரிச்சு நடக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை தான் நான் சுகர் மாத்திரை எடுத்துக்கிறேன். இந்த VR4 எடுத்துக்கிறதுனால அது கண்ட்ரோலில் இருக்கேன் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, காமாக இருக்குது. கால் வலி எனக்கு சரியானதான், ஏன்னா 1 இயராக நான் கஷ்டப்பட்டேன். அதனால நான் சரியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்குது, எனக்கு சுறுசுறுப்பாக இருக்குது. அதாவது லேடிஸ்லாம் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க. இப்போ சுகர் மாத்திரை வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்தீங்க, இப்போ குறைச்சிருக்கீங்க, இது டாக்டர் எதுவும் சஜஷன் கொடுத்தாங்களா? ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி 2 வேளை எடுத்துகிட்டு இருந்தேங்க, காலையிலேயே நைட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ VR4 சாப்பிடும்போது ஒரு வேளை தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வேளை சாப்பிட சொல்லியிருக்காங்க டாக்டர். ஒரு வேளை சாப்பிட்டா போதும்னு இருக்காங்க. அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா உங்களோட இந்த ஷேரிங்க்கு. இந்த VR4 வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன் சார், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெய்பர் கூட தலைவலிக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணி நாக்கு கடியில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க போட்டு 1 மணி நேரத்துல தலைவலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு 2 நாளாக தலைவலி இருக்குது, இது போட்டோன்னே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷம். இந்த வோல்டன் VR4 கேப்சூலை நம்ம தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட இந்த டெஸ்டிமோனிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனது பெயர் தர்மலிங்கம். எனது வயது 60. நான் ஈரோட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். எனது மனைவிக்கு மிகுந்த ரொம்ப காலமாக வேரிகோஸ் என்ற நோய் உள்ளது. அது டாக்டரிடம் ஹோமியோபதி, சித்தா எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்து ஓரளவுக்குத்தான் நல்ல முறையில் ஆச்சு. பூர்ணமாக குணமடையவில்லை. தற்சமயம் இப்பொழுது மலேசியாவின் வால்டன் கேப்சல் கடந்த 1 மாத காலமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரது இந்த கேப்சலை 1 மாத காலமாக சாப்பிட்டு ஒரு நல்ல முறையில் அவருக்கு வலியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல முடிவு எட்டியுள்ளது. இது மிகுந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளது. இன்னும் அவர்கள் சொன்னது 48 நாள் மேலே சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இன்னும் 48 நாள் சாப்பிடவில்லை. ஆனால் இப்போவே கிட்டத்தட்ட நல்ல முறையில் பாதிக்கு மேல் நல்ல முறையில் குணமாய் உள்ளது. எனது அடிக்கடி தலைவலி ஏற்படும். அந்த தலைவலிக்கு இந்த கேப்சூலில் 2 கேப்சூலை எடுத்து நாக்குக்கடியில் அதை அப்படியே வைத்தால் ஒரு சிறிது நேரத்தில் தலைவலி இருக்கிறதும் தெரியாமல் போய்விடும். ஒரு நல்ல அற்புதமாக இந்த கருப்பு இஞ்சி மூலிகை நமக்கு நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பயன்பாட்டை மக்கள் அனைவரும் இன்னும் பல நோய்களுக்கு நல்ல முறையில் குணமாகும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு இந்த முறையில் இப்போ நல்ல ரிசல்ட் கிடைத்துள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளேன். சரிங்க சார், இதை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? துணிஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணலாமா? பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள், பேசுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இதை வந்து நீங்கள் நிறையா பேர் ரொம்ப நாளாக ஆலோபதி அது இது சாப்பிட்டு நிறைய பணங்கள் பொருட்செலவெல்லாம் செலவு பண்ணி சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் தைரியமாக இதை வாங்கி சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல முறையில் குணமாகும் என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார். ஸோ நீங்கள் இப்போ 2வது தடவை வாங்க போகிறீங்க இல்லையா? ஸோ குணமானது நல்லா 2வது தடவை வாங்குறீங்க. ஆமாம், குணமாக நல்லா இருக்கும் என்பதால் தான் நான் இதுவரைக்கும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவில்லை. முதலில் நாங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தால்தான் நாங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னோம். அதனால் நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு பூர்ண திருப்தி அடைந்துள்ளோம். எனவே நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரிங்க సార్, ரொம்ப సంతోషం సార్, ரொம்ப సంతోషం. నమస్తే అండి. నమస్తే. మీ పేరు చెప్పండి. నా పేరు బేత వరలక్ష్మి. ఎక్కడ ఉంటున్నారు? మేము జోడుగులపాలెంలో ఉంటున్నాము. విశాఖపట్నమా? విశాఖపట్నం జోడుగులపాలెం. తర్వాత నాకు ఈ మందు వాడమని చెప్పారమ్మా. ఇది వాడమని చెప్తే నేనైతే అన్ని డబ్బులు పెట్టుకొని కొనలేక ఆగిపోయాను. కాకపోతే వాళ్ళు వచ్చి ఓ బాటిల్ ఇచ్చారు నాకు. ఓ బాటిల్ ఇస్తే అది వాడాను. నాకైతే బాగా పనిచేసింది ఇది. ఎందుకంటే నాకు కాలు వాపులు, నేను నడవలేక మా బాడీ అంతా వాపులు ఉండేది. చెయ్యి అయితే పైకి ఎత్తలేకపోయేదాన్ని. శరీరంలో కొన్ని బలహీనతలు కూడా ఉండి నాకు అవన్నీ దేవుడి దగ్గర ఇది వాడాక బాగుంది నాకు. అందుకని ఇది నేను ఒక జాయిన్ అయ్యాను. ఇది బాగుందని చెప్పి మా పిల్లలు కూడా చెరుకు 2 జాయిన్ అయ్యారు.
ఇప్పుడు ఇది మేము కాకుండా మా ఫ్యామిలీ అంతా దీనికోసమే వాడుతున్నాం. ఒకప్పుడు ఇది ఒక్కడికి జాయిన్ కట్టడానికే కష్టపడింది. 13,500 అంటే నాకు చాలా కష్టమే. నేను తీసుకోలేదు. అప్పుడు తెచ్చి ఒక బాటిల్ ఇచ్చేసరికి బాగుందని చెప్పి మేమందరం ఇది వాడడానికి దీన్ని వాడుతున్నాం. మేము బాగుంది. మీకు ప్రాబ్లం ఎన్ని సంవత్సరాలు బట్టి ఉన్నది? మీ కాలు నొప్పులు అని చెప్పారు కదా. నాది 20 సంవత్సరాలు బట్టి ఉందమ్మా. 20 సంవత్సరాలు. ఓకే. ఇది వాడిన తర్వాత ఎన్ని రోజుల్లోనే మీకు ఆ డిఫరెన్స్ తెలిసింది? 3 రోజుల్లో తెలిసింది. 3 రోజుల్లో తెలిసిందమ్మా. ఎందుకంటే నా బాడీ వాపులు ఏదో కాలు అంతా మెట్లా ఉండేది. నరాలు అయితే అనిపోయి చాలా లావు మనిషిని. నడక కూడా జంప్ ఏదో నడిచి డ్యాన్స్ చేసినట్టు నడుస్తూ ఉండేదాన్ని. ఈ సైడ్ నిలబడితే ఆ సైడ్కి వెళ్తూ ఉండేదాన్ని. ఒకసారి నాకే చాలా బాధ అనిపించింది. ఒళ్ళంతా బరువు నొప్పులు అసలు లేవడానికే చాలా కష్టంగా ఉండేది. కానీ 3 రోజులే వాడాను నేను. బాగా రిలీఫ్ వచ్చాక మళ్ళీ నేను వాడడం మొదలు పెట్టాను. చాలా బాగుంది ఇది. ఓకే. మీకు అది నరాలు అదే అంటే కాళ్ళల్లోనే నరాలన్నీ కూడా గుంపుగా ఉండడం, అదే ఇంగ్లీష్లో మనం వెరికోస్ వెయిన్ అంటాము. ఆ ప్రాబ్లం ఉండేది కదా. సో అది ఎన్ని సంవత్సరాలు బట్టి ఉండేది? ఇప్పుడు వాడిన తర్వాత ఎలా ఉన్నది? అది ఛానల్ బట్టి ఉంది. ఇంచుమించు ఛానల్ బట్టి నా కాలు నొప్పి ఇంచుమించు ఛానల్ బట్టి ఉంది. 15 సంవత్సరాలు 20 సంవత్సరాలు బట్టి పడ్డాను. చాలా మందులు వాడాను. ఇంకా చాలా హోమియోపతి దానికి ఇంకా చెప్పలేను. వాడి ఇసుకొచ్చి కూరుకున్నా అనమాట. బ్లడ్ సర్క్యులేషన్ జరుగుతలేదు. కాలు వాపులు ఉండిపోయాయి అన్నమాట. వాపుండి కాలు కిందకి తలగడ పెట్టుకుంటే కానీ కాలు కింద పెట్టలేకపోయేదాన్ని. అంత ప్రాబ్లం ఉండేది. కానీ అది డాక్టర్ దగ్గరికి వెళ్తే అది ఆపరేషన్ చేయాలన్నారు. బ్లడ్ సర్క్యులేషన్ జరగకపోతే ఆపరేషన్ చేయాలి, ఏదో పట్టీలు వేయాలి, ఏవో చెప్పారు. నాకు భయం వేసి నేను అయితే అవేం వాడలేదు. ఇది వాడేకి మాత్రం నాకు చాలా బాగుందండి. నిజం చెప్పాలంటే చాలా సంతోషంగా ఉంది. అమ్మయ్య పర్వాలేదు అనిపిస్తుంది. డబ్బులు మాటకేం కానీ ప్రాణం హాయిగా ఉంది. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதுல சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இந்த ப்ராடக்ட் எனக்கு 4 பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்தேன். 4வது நாள் நம்ப மாட்டீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு இது காமிக்கிறப்ப என்ன தோணுதோ அதேதான். என்னடா அது மேய்க்கிறது எதுவுமே இதுல பெருமையா நீங்க நினைக்கலாம். நான் ஆள் சேர்க்கறதுக்காக நீங்க யாரையும் கூட்டிட்டு வர இன்ட்ரோடியூஸ் பண்ணவே கிடையாது. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா சாட்டிஸ்பாக்சன் ஆனதுனால என் உடம்புக்கு வந்து எப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்து அந்த ரியாக்ஷனே கொடுக்காது. ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. அந்த ப்ராடக்ட் எதுவுமே என் உடம்புக்கு வந்து ரியாக்ஷனே கொடுக்காது. அதாவது ரியாக்ஷன் கொடுக்காதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பாக்ட் பண்றது தெரிஞ்சதே கிடையாது இது வரைக்கும். எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா இந்த ப்ராடக்ட் 4 நாள்ல வேலை பார்த்தது என்னோட விஷயம் தாமே அப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அவரோட நடவடிக்கைகளையும் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே, இது சூப்பரான ப்ராடக்ட், இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் டாக்டர்ஸ்க்கு நான் கொடுத்தேன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பண்றதுக்கு அவங்க கிட்ட கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நான் இங்க மட்டும் கொடுக்கல, மொத்தம் 50 டாக்டர்ஸ்ட கொடுத்தேன். இங்க மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கால கொடுத்துருக்கேன், மும்பைல இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஃபென்ஸ்ல டாக்டரா இருக்கவங்கள்ட்ட இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் சாம்பிள்ல இருந்து நான் அடுத்து நான் ட்ரைபேட் 3 ஐடி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டாவே பிரீமியமாவே இறங்கி இந்த பெரிய லெவல் விஷன்ல இந்தியா. அக்கா வணக்கம்க்கா. நீங்கள் வந்து இந்த VR4 கேப்சூல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. என் பேர் கவிதா. நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வாலாடி. இப்போ வந்து ரொம்ப நாளாக எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது கழுத்து வீங்கிருக்கும், நல்லா அப்படியே ரோஸ் கலர் நல்லா தெரியும். இது வந்து நான் இப்போ ஒரு 15 டேஸாக எடுத்துக்கிட்டேன். நல்ல மாற்றம் தெரியுது. டென்ஷன் குறைஞ்சிருச்சு. தைராய்டுனால கால் வீங்கிக்கும், அதுவும் இப்போ சரியாயிருச்சு. VR4 கேள்விப்பட்டவுடன் இதை நான் சாப்பிட்டேன், நல்ல மாற்றம் தெரியுது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு தைராய்டுக்காக நீங்கள் மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா? ஸோ எதுவும் சாப்பிடல. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தைராய்டு இருந்துச்சு? டெஸ்ட் பண்ணோம் சார். தைராய்டு ஸ்டார்ட்னு சொன்னாங்க. ஆனால் நான் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கல. ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்புறம் தான் VR4 கேள்விப்பட்ட உடனே என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இதை நான் வாங்கி தொடர்ந்து. ஸோ உங்களோட தொண்டை இந்த பகுதி வந்து வீங்கி இருந்துச்சுங்களா? இப்படி நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் சார். அப்படி ரோஸ் கலர்ல இப்படி நல்லா மடிப்பா இருக்கும். இப்போ நல்லா ஒரு 15 டேஸ்லயே நல்லா அப்படி வடிஞ்சு சுருக்கம் வந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்கள் உடம்பு எப்படி சுறுசுறுப்பா அதெல்லாம் எப்படி இருக்குது? சுறுசுறுப்பு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே டயர்ட் ஆயிடும் சார். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி நான் நைட் சமைக்கவே மாட்டேன், காலையிலே சமைக்கிறது தான். இப்போ வந்து ஆக்டிவா இருக்கு. தூங்கி எழுந்தாலும் சரி, எவ்வளோ வேலை பார்த்தாலும் டயர்டில் டென்ஷன் குறைஞ்சிருச்சு சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த VR4 வந்துட்டு நீங்கள் மனப்பூர்வமாக மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். ஸோ லேடிஸ்க்கு இது எவ்வளோ உதவி செய்யும்? லேடிஸ்க்கு யூட்ரஸ் பிரச்சனைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். எனக்குமே யூட்ரஸ் டியூப்ல சின்ன சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டேன். நான் டெஸ்ட் எடுக்கலங்க சார். டெஸ்ட் எடுத்தால் நல்ல ரிசல்ட்டாக வரும்னு நம்புகிறேன்.
ஓகே ஓகே, ரொம்ப நன்றி இந்த டெஸ்டிமோனிக்கு. தேங்க்யூ வெரி மச். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் சார். நீங்கள் வந்துட்டு இந்த VR4 கேப்சூல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். என் பேர் சுந்தரி சார். திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். திருச்சி பக்கத்தில் வாழாடி. VR4 வந்து 15 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து 10 வருடங்களாக சுகர் உண்டு. அந்த சுகர்னால எனக்கு ரொம்ப டயர்டு வரும். இந்த டயர்டு வந்து எனக்கு இப்போது ரொம்பவே நல்லா குறைஞ்சிருக்கு. நல்லாவே உணர்றேன். இப்போ டயர்னஸே இல்லை. ஆனால் யாராவது ஒரு செல்ஃபுக்காக நான் எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும்னு நான் கேட்பேன். இப்போ வந்து நானே என் வேலை எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன். என்னால் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியுது. அப்புறம் எனக்கு ஒரு கட்டி நெல்லிக்காய் அளவில் ஒரு கட்டி இருந்துச்சு சார் இந்த இடத்துல. ஓகே. இப்போ கரைஞ்சிருக்கதை உணர்றேன் சார். நல்லாவே கரைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த கையில் ஷோல்டரு பக்கம் பார்த்தீங்கன்னா சதை வந்து ஒரு இதாக இருக்கும். இப்போ வந்து சமமாக இருக்கிறது நான் உணர்றேன் சார் 15 டேஸில் சார். ஓகே. ஸோ பிறகு உட்காரதை பற்றி சொன்னீங்க. உட்காந்து வந்து எனக்கு கால் வந்து நான் சேரில் உட்காந்தாலும் எங்கே உட்காந்து காலை மடக்கி போட்டுருவேன் சார். எங்கே உட்காந்துருந்தாலும் இப்போ வந்து நான் இப்போ 2 ஹவர் மீட்டிங்னு உட்காடுறேன். ஸ்கூலில் 1 வாரமாகவும் நான் காலை தொங்க போட்டு உட்காடுறேன் சார். நல்லாவே உணர்றேன் சார். ஓ வெரி குட்க்கா. அப்படின்னா உங்களோட நரம்பு எல்லாமே கரெக்டாக வேலை செய்யறதுனால நல்லாவே தெரியுது சார். நல்ல ஒரு ஆக்டிவாக எனக்குள்ள எல்லாருமே ஸ்டாஃபுங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சார். எப்படி திடீர்னு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க? ஏன்னா டயர்டாக போய் உட்காருவேன். கொஞ்சம் அப்புறம் ரொம்ப டயர்டாக தான் அவங்கள பார்ப்பாங்க சார். ஆமாம், நான் வந்து ஒரு 15-20 நாள் முன்னாடி உங்களை பார்க்குறப்ப முகம்லாம் ரொம்ப வாட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப மலர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி ஆளுங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொன்னாங்க சார். எல்லாத்தையும் சொல்கிறதா இருக்கேன் சார். ரிலேஷன் எங்கள் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன் சார். எல்லாம் கேட்குறாங்க சார். சரிங்கக்கா சரிக்கா, ரொம்ப நன்றி நீங்கள் இந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது. நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். நான் இந்தியாவில் இருந்து ஹவுஸ்மேடாக வந்திருக்கேன் எங்கள் வீட்டு வேலைக்காக. நான் இங்கே வந்து எனக்கு ரொம்ப கை 2 கையும் பயங்கரமாக அரிப்பு வந்தது. அந்த அரிப்பில் என்னால் தாங்க முடியாமல் கையை 2 கையும் போட்டு எதில் வேணாலும் தேய்ச்சிக்குவேன். அவ்வளோ அரிப்பு வந்தது. அப்புறம் நான் வீட்டில் வேலை பார்க்கறேன்ல, அந்த வீட்டு எஜமானி எனக்கு ஒரு அந்த ஹேப்ஸில் அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தாங்க. அதில் இப்போ சாப்பிட்டு ஒரு 5-6 நாள் தான் சாப்பிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு பாருங்கள் என் கையை நல்ல குணமாக இருக்குது. குணமாகி இப்போ சுத்தமாக அரிப்பு நின்று போயிடுச்சு. ஆனால் இன்னும் தழும்பெல்லாம் இருக்குது. அது குணமான பிறகு நான் மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உணவு வந்து நான் 14 நாள் சாப்பிட்ருக்கேன். என் பையன்கிட்ட கூட நான் ஒரு சமாச்சாரத்தை சொல்லலை. என்னன்னா இந்த இடத்துல நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு கட்டி ஒன்று இருந்தது. அதை ஆப்ரேட் பண்ணணும்னா போய் டாக்டர் போய் கேட்டதுக்கு அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் மஞ்சள் சோப்பு இதெல்லாம் கடையில் அது படுக்கும், சீல் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே நான் விட்டுட்டேன். இருந்த போதுதான் இந்த 14 நாள் இந்த மருந்து சாப்பிட்டு வந்தேன். முந்தா நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக குழந்தைகளும் உள்ள தவிர மாதிரி இன்னைக்கு உள்ளபடியே ஒன்றுமே இல்லை. தொட்டு பார்க்கலாம். யாருக்கா சந்தேகம் தொட்டு பார்க்கலாம். அந்த இது மட்டும் லைட்டா இருக்கு. நெல்லிக்காய் அளவு இருந்த உண்டை அப்படியே கடைஞ்சி போயிடுச்சு. அதனால இந்த மருந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்கி சாப்பிடுறேன். 30% வந்து 70% வந்து 3 இது இருக்குது. ஆனால் டாக்டருங்க வந்து எனக்கு மருந்திலே குணப்படுத்திடலாம், வேற ஆங்கில டெஸ்ட் பண்ணிட்டு மருந்திலே குணப்படுத்திடலாம்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக சார் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அந்த மருந்தை சாப்பிடும்போது எனக்கு சுகர் இருக்குது, சோர்வு அதிகமாக இருக்குது. சோர்வு நான் அப்பப்போ கொஞ்சம் நேரம் வந்து படுத்துடுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு இந்த சோர்வு நீங்குது. இதுதான் முக்கியமான. ஒரு வாரமாக சாப்பிட்டுருக்கேன். ஒரு வாரமாக சாப்பிட்டு இருக்கும்போது நான் படுத்துக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அடிக்கடி போய் படுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அந்த இதுக்கு பிறகு சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா நாம மீட்டிங்கில் ஒரு இல்லைப்பா எனக்கு முடியாதுன்னு நான் சொல்லலை, வந்துட்டேன் மீட்டிங். அதனால இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தெரியும். வணக்கம், என் பேர் கருணாகரன். நான் வந்து இப்போ நான் டயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியரு. நான் 3 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அப்போ நான் வந்து இதுக்கு முன்ன வந்து நான் ரொம்ப ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு சரியாக வரல. நானும் ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ இடையில வந்து 2ஆம் தேதி 10ஆம் மாதம் என்னோட ஆப்லைன் வந்து அவன்கிட்ட சொன்னார், இந்த ப்ராடக்ட் சாப்பிடு, ரொம்ப பேருக்கு வந்து நல்லா ஆகுது, ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆகுது. அப்போ நான் கேட்டேன், இப்போ என்னோட பிரச்சனை வந்து நல்லா ஆகுமா அவங்கள கேட்டேன். அப்போ எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 வருஷமாக அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நல்லா ஆகும், இந்த ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு. அப்போ நான் வந்து ஓகே நான் முதல்ல சாப்பிட்றேன். அப்போ நான் வந்து 1 வாரமாக வந்து இந்த ப்ராடக்ட் DR4 இந்த ப்ராடக்ட் வந்து 1 வாரமாக நான் முதல்ல சாப்பிட்டேன். காலையில் 1 மாத்திரை, ராத்திரியில் 1 மாத்திரை, இது சாப்பிட்டுட்டே வந்தேன். அந்த ஒரு வாரத்தில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. எனக்கு வந்து யூரின்லாம் நல்லா போகுது, டாய்லெட்லாம் நல்லா போச்சு, கால் வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன். அது 1 வாரம் இது சாப்பிட்டுருங்க. அது பிறகு இந்த காஃபி அப்புறம் இது ஆரம்பித்தேன். சரி இதுவும் சாப்பிட்டு பார்ப்பேன். இது குடிச்சு பார்த்தேன், இதுவும் நல்லா இருக்குது, நல்லா கேட்குது. இது வந்து காலையில் மட்டும் தான் நான் குடிப்பேன், ராத்திரி குடிக்க மாட்டேன், காலையில் மட்டும் தான் குடிப்பேன். அப்போ இது ரெண்டு பாட்டில் தான் நான் சாப்பிட்டு வரேன். எனக்கு இப்போ நல்லா இருக்குது, கிட்னி பிரச்சனை ஓகே இருக்குது. ஆனால் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் குறவா இப்போ வந்து எல்லாம் குறைஞ்சிருச்சு, எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, கால் வீக்கமும் குறைஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த கையும் பாருங்க, டயாலிசிஸ், இதுதான் டயாலிசிஸ் பார்த்துங்க. அண்ணா உங்கள் காலை கொஞ்சம் காட்டுங்க, வீக்கம்லாம் இருக்கா? காலில் நார்மலாக வீக்காக எல்லாம் குறைஞ்சிருச்சு. నమస్తే అండి. నమస్తే. మీ పేరు చెప్పండి. నా పేరు బేత వరలక్ష్మి. ఎక్కడ ఉంటున్నారు? మేము జోడుగులపాలెంలో ఉంటున్నాము. విశాఖపట్నమా? విశాఖపట్నం జోడుగులపాలెం. తర్వాత నాకు ఈ మందు వాడమని చెప్పారమ్మా. ఇది వాడమని చెప్తే నేనైతే అన్ని డబ్బులు పెట్టుకొని కొనలేక ఆగిపోయాను. కాకపోతే వాళ్ళు వచ్చి ఓ బాటిల్ ఇచ్చారు నాకు. ఓ బాటిల్ ఇస్తే అది వాడాను. నాకైతే బాగా పనిచేసింది ఇది. ఎందుకంటే నాకు కాలు వాపులు, నేను నడవలేక మా బాడీ అంతా వాపులు ఉండేది, చెయ్యి అయితే పైకి ఎత్తలేకపోయేదాన్ని. శరీరంలో కొన్ని బలహీనతలు కూడా ఉండి నాకు, అవన్నీ దేవుడి దగ్గర ఇది వాడాక బాగుంది నాకు. అందుకని ఇది నేను ఒక జాయిన్ అయ్యాను. ఇది బాగుందని చెప్పి మా పిల్లలు కూడా చెరుకు 2 జాయిన్ అయ్యారు. ఇప్పుడు మేము కాకుండా మా ఫ్యామిలీ అంతా దీనికోసమే వాడుతున్నాం. ఒకప్పుడు ఇది ఒక్కడికి జాయిన్ కట్టడానికే కష్టపడింది. 13,500 అంటే నాకు చాలా కష్టమే, నేను తీసుకోలేదు. అప్పుడు తెచ్చి ఒక బాటిల్ ఇచ్చేసరికి బాగుందని చెప్పి మేమందరం ఇది వాడడానికి దీన్ని వాడుతున్నాం. మేము బాగుంది. మీకు ప్రాబ్లం ఎన్ని సంవత్సరాలు బట్టి ఉన్నది? మీ కాలు నొప్పులు అని చెప్పారు కదా. నాది 20 సంవత్సరాలు బట్టి ఉందమ్మా. 20 సంవత్సరాలు. ఓకే, ఇది వాడిన తర్వాత ఎన్ని రోజుల్లోనే మీకు ఆ డిఫరెన్స్ తెలిసింది? 3 రోజుల్లో తెలిసింది. 3 రోజుల్లో తెలిసిందమ్మా. ఎందుకంటే నా బాడీ వాపులు ఏదో కాలంతా మెట్లా ఉండేది, నరాలు అయితే అనిపోయి చాలా లావు మనిషిని. నడక కూడా జంప్ ఏదో నడిచి డాన్స్ చేసినట్టు నడుస్తూ ఉండేదాన్ని. ఈ సైడ్ నిలబడితే ఆ సైడ్కి వెళ్తూ ఉండేదాన్ని. ఒకసారి నాకే చాలా బాధ అనిపించింది. ఒళ్ళంతా బరువు, నొప్పులు, అసలు లేవడానికే చాలా కష్టంగా ఉండేది. కానీ 3 రోజులే వాడాను నేను. బాగా రిలీఫ్ వచ్చాక మళ్ళీ నేను వాడడం మొదలు పెట్టాను. చాలా బాగుంది ఇది. ఓకే, మీకు అది నరాలు అదే అంటే కాళ్ళల్లోనే నరాలన్నీ కూడా గుంపుగా ఉండడం, అదే ఇంగ్లీష్లో మనం వెరికోస్ వెయిన్ అంటాము, ఆ ప్రాబ్లం ఉండేది కదా. సో అది ఎన్ని సంవత్సరాలు బట్టి ఉండేది? ఇప్పుడు వాడిన తర్వాత ఎలా ఉన్నది? అది ఛానల్ బట్టి ఉంది, ఇంచుమించు ఛానల్ బట్టి. నా కాలు నొప్పి ఇంచుమించు ఛానల్ బట్టి ఉంది. 15 సంవత్సరాలు 20 సంవత్సరాలు బట్టి పడ్డాను. చాలా మందులు వాడాను, ఇంకా చాలా హోమియోపతి దానిగా ఇంకా చెప్పలేను. వాడి ఇసుకొచ్చి కూరుకున్నాను అనమాట. బ్లడ్ సర్క్యులేషన్ జరుగుతలేదు, కాలు వాపులు ఉండిపోయాయి అన్నమాట. ఇక వాపుండి కాలు కింద తలగడ పెట్టుకుంటే కానీ కాలు కింద పెట్టలేకపోయేదాన్ని, అంత ప్రాబ్లం ఉండేది. కానీ అది డాక్టర్ దగ్గరికి వెళ్తే అది ఆపరేషన్ చేయాలన్నారు. బ్లడ్ సర్క్యులేషన్ జరగకపోతే ఆపరేషన్ చేయాలి, ఏదో పట్టీలు ఏవో చెప్పారు. నాకు భయం వేసి నేను అయితే అవేమి వాడలేదు. ఇది వాడేకి మాత్రం నాకు చాలా బాగుందండి. నిజం చెప్పాలంటే చాలా సంతోషంగా ఉంది. అమ్మయ్య పర్వాలేదు అనిపిస్తుంది. డబ్బులు మాటకేం కానీ ప్రాణం హాయిగా ఉంది. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பேச்சு வந்து ரொம்ப திக்குவாரு. பேச்சு வரலன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்குவாரு, ஏன்னா ரொம்ப திக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிங்கப்பூர்ல வாங்கி அனுப்பிவிட்டாரு. ஸோ அவர் சாப்பிட்டு ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து ராங்காக சொல்லி கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு கொடுத்தவங்க வந்து ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 1 போட்டால் போதும்னு. அப்புறம் அங்கிள் சொல்லி கொடுத்தாரு எப்படி சாப்பிடணும் இல்லைன்னு.
ஸோ அப்பா டெய்லி காலையில் 2 ராத்திரி 2 அப்புறம் காஃபி வந்து நடுவில் சும்மா கன்சியூம் பண்ணுவார். ஸோ இப்போ அவருக்கு வலை வந்து இந்த கை நல்லா மறக்க முடியுது. இப்போ இப்படி வரைக்கும் போக முடியாது. ஸ்பூன்ல சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கடையில எல்லாம் போனா ரொம்ப ஷேர் பண்ணுவாரு, நான் ஸ்பூன்ல சாப்பிட முடியலன்னு. இப்ப ஸ்பூன்ல சாப்பிடுறாரு, கப்பு வந்து கையில பிடிக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு முன்னுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது இல்லை. அவருக்கு வந்து இங்கெல்லாம் நரம்பு எல்லாம் வந்து புடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் வந்து இன்சைடா இருக்கு. வீட்டுல வந்து 2 பேர் சாப்பிட்றாங்க, அம்மாவும் சாப்பிட்றாங்க, அப்பாவும் சாப்பிட்றாரு. அம்மாவுக்கு வந்து இனிப்பு நீர் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தான் 24, 23 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து 11, 9, சம்டைம்ஸ் 6 ஏன்னா இப்பதான் ரிடியூஸ் பண்ணிக்கிட்டு வருது. அம்மாவுக்கு வந்து காலில் வந்து 50 கஸ் புண்ணு இருக்கும். ஸோ அந்த இவங்க சொன்ன மாதிரி பிரிச்சு கொட்டி இப்போ ஒரு 20 டேஸா இது வந்து செஞ்சுட்டு வரோம். 10 கஸ் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து அந்த புண்ணுக்குள்ள வந்து அந்த எப்படி என்னோட டாக்டரோட பிளாக் ஜாமாலாம் புரிந்து அவங்களுக்கு அதெல்லாம் சொர்ணமே இல்லை. ஸோ கிளீன் பண்றப்ப தான் பார்த்தோம் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் எடுத்து முன்னெல்லாம் கை வச்சோன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, லைக் ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொர்ணமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கை வச்சா அம்மா வலிக்குதுமா அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்னு அவங்களோட புண்ணு வந்து பிளாக்கா இருக்கும். நான் கிளினிக் கூட்டு போயிட்டு அதெல்லாம் கட் பண்ணி சரி ஏன்னா மருந்து போடணும்ல. ஸோ மருந்து போட அவங்களுக்கு வந்து செதை வளருது, பிங்கிஷா வருது. முன்னாடி பிங்கிஷா இருக்காது, இன்னொன்று வெள்ளை கலர்ல இருக்கும். ஸோ வெரி குட். நான் சொல்லுவேன் இனிப்பு நீர் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சஜஷன் பண்ணுங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார், என்ன சாப்பிட்டீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. ஆல்வேஸ் ஹேவிங் வீசிங் ப்ராப்ளம். லாஸ்ட் 10 இயர்ஸா ஐம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். 365 நாளும் வீசிங்க. பட் மேடம் சந்திச்சது வந்து நேற்று ஒரு 3 கருமஞ்சள், தட் இஸ் பிளாக் ஜிஞ்சர் எடுத்தேன், ஒரு 3 காப்பி எடுத்தேன். இன்னைக்கு காலையில் ஒரு காப்பி 3 ஜிஞ்சர், எவ்வளவோ பெட்டரா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். ஸோ நேற்று வந்து உங்களுக்கு அந்த வீசிங் சவுண்ட் லைக் ஸ்னோரிங் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. நாய்ஸி breathing. Always I am having noisy breathing. That is somewhat better now. Better now. Yes. So what do you think about this product, sir? Very nice. Very nice. So coffee நேத்து குடிச்சீங்க சார், கோல்ட் வாட்டர்ல ஐஸ்ல குடிச்சீங்க, எப்படி சார் இருந்துச்சு? நேத்து ஐஸ்ல குடிச்சேன், இன்னைக்கு ஹாட் வாட்டர்ல குடிச்சேன். வெரி குட் காஃபி. இது வரைக்கும் நான் அனுபவிச்சது இல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இனிமே கண்டினியூ பண்ணுவேன். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெரி சூன் அக்டோபர்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பொருள் வந்து இந்தியா கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஐ திங்க் வி கேன் டூ அ வெரி பிக் மார்க்கெட். ஸோ நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, இந்த பொருள் இந்தியா கொண்டு வந்தா எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு? டெஃபினட்டா இந்தியா இஸ் வெரி பாப்புலேட்டட் கண்ட்ரி, யூ நோ. ஸோ டெஃபினட்டா இதுக்கு லைஃப் இருக்கு. சும்மா இருக்கிற பொருளெல்லாம் போயிட்டு இருக்கு. இது இவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருக்கு. அதாவது கேள்விப்பட்ட கேன்சர் அண்டு தீர்க்க முடியாத நோயெல்லாம் சர்வசாதாரணமா தீர்த்திருக்கு. அதனால ஜனங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டாவே இதுக்கு இதுவாகிடுவாங்க, தேவைப்படும். கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இந்தியாவில் இருக்கு, வரணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் உங்க ஷேரிங்க்கு சார். ஸோ சியோல் ஆன் டாப். வெரி சூன் நம்ம அடுத்த வாட்டிக்கு நம்ம சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என் பேர் பழனியப்பன், நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். இந்த பொருளை, இந்த கருமஞ்சளை அறிமுகப்படுத்தினவர் எனது நண்பர் கணேசன்றவர். அவரும் மலேசியாவை சேர்ந்தவர் தான். நான் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட், அதாவது ரத்தம்லாம் கழுவிக்கிட்டு. ஸோ நான் இது ஒரு 3 மாதமாக போய் எடுக்க எனக்கு நிறையா மாற்றங்கள் என் உடம்புல. அதாவது என் இனிப்பு, என்னோடய ப்ரெஷரு எல்லாம் ரொம்ப சீராக இருக்குது. ஸோ 100% இது வந்துட்டு டயாலிசிஸ் செய்கிறவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். கருமஞ்சளில் நிறைய பலன் இருக்குது. ஆனால் அது வந்து இன்றைக்கி எடுத்து நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. as we consume அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ டாக்டரே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. என்னோடய ரத்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. அது இனிப்புலேருந்து, ப்ரெஷர்லேருந்து, மற்ற இதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் சீராக இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம். Before we go ahead, don't forget to click the subscribe button on my channel.